கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய நாளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மகிழ்ச்சியான மாலை பொழுதும் உம்முடைய வார்த்தையை கேட்க ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க நீர் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த இந்த அருமையான தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் நல்லவர், நீர் அற்புதமானவர், அதிசயமானவர். தேங்க்யூ ஜீசஸ். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். தடைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் அகற்றி ஜெபிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னுடைய வார்த்தைகளை கேட்க நீர் எங்களுக்கு கொடுத்த அற்புதமான தருணத்திற்காக நன்றி செலுத்துவோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியானவரே, இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. பக்முத்தினிலே பக்தனை தேற்றினீரே. பக்முத்தினிலே பக்தனை தேற்றினீரே. நயம் தேற்றியாற்றவாரும் ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும். எங்கள் மத்தியிலே. பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு பேசும். உம்முடைய வார்த்தை வல்லமையோடும் அதிகாரத்தோடும் எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும். நீ விரும்புகிற கிரியைகளை நிறைவேற்றும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திற்கு நேராக இந்த வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். ஜோயல் chapter 2 and verse 21. யோவேல் 2:21. Fear not, O land, be glad and rejoice, for the Lord will do great things. தேசமே, பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பலமுறை நாம் கேள்விப்பட்டிருக்கிற ஒரு வசனம், பலமுறை நாம் தியானித்திருக்கிற ஒரு வாக்கியம், பலமுறை நாம் இந்த தலைப்பிலே வித்தியாசமான விதங்களில் ஆவியானவர் நம்மோடு கூட பேசியிருந்தாலும் இந்த மாலையிலும் மறுபடியுமாக இந்த வசனங்களில் இருந்து தேவன் என்னோடு கூட இடைப்பட்டு என்னை தைரியப்படுத்தினதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
நீங்களும் நானும் தான் அவருடைய தேசம், அவருடைய சுதந்திரம், அவருடைய சொந்த தேசமாக நம்மை தேவன் கொண்டாடுகிறார். அவருடைய சொந்த தேசமாக நம்மை பாவிக்கிறார். ஆகையினால உங்களையும் என்னையும் பார்த்து தான் ஆண்டவர், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் அந்த தேசத்தை தைரியப்படுத்துகிறார். ஏன் இப்படி தேவன் இந்த யோவேல், இப்படி இருந்த தேசமா அது? ஒரு காலத்திலே இப்படி மகிமையாய் இருந்த சாலமோனின் காலத்திலே, தாவீதின் காலத்திலே மகிமையாய் இருந்த தேசமா அது என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்கதான விதத்தில், நல்ல விதமான ஆச்சரியம் அல்ல, ஒரு நெகட்டிவான ஆச்சரியம். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட யுத்தங்கள், போர்கள், சவால்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இவைகளெல்லாம் வந்து நம்மையும் கூட இப்படி தான் நிர்மூலமாக்கி பாழாய் போன தேசம் போல சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையாகி விடுகிறது. அதை மற்றவர்கள் பார்க்கும் பொழுது, இவர்களுக்கா இப்படி நடந்தது, இவருக்கா இன்னாருக்கா என்று சொல்லி வியக்கத்தக்கதான அளவுக்கு பாழாய் சில நேரங்களிலே போய்விடுகிறது. ஆனால் நம்முடைய தேவன் நல்லவர். அதுவும் புது உடன்படிக்கையின் கீழ் நம்மேல் வரவிருந்த எல்லா கோபாக்கினை, நரகாக்கினை எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே ஏற்று, சிலுவையிலே தன்மேல் சுமந்து தீர்ந்தபடியினால், இன்றைக்கு கோபம் முழுவதும் சிலுவையிலே ஊற்றப்பட்டபடியினால் ஆண்டவர் நம்மை இன்னும் அதிகமாய் நேசிக்கிறார். இந்த மாலை நேரத்திலே ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையும் கூட பிரச்சனைகள், போராட்டங்கள், விபத்துக்கள், யுத்த களத்தில் இருந்து இல்லையா, ஒருவேளை யுத்த களத்தில் இருந்து மீண்டது போல உங்கள் வாழ்க்கையும், உங்களுடைய ஃபேமிலியும், உங்களுடைய பார்டர்ஸும் அப்படி இருக்கலாம். மேபி யூ ஃபீல் ஸோ டெவஸ்டேட்டட் அண்ட் யூ ஆர் இன் ruins. You feel there is nothing left over. How am I going to rebuild my life? எப்படி என் வாழ்க்கையை திரும்ப நான் கட்டி எழுப்ப போகிறேன் என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். இந்த மாலையிலே அதனால தான் இந்த வார்த்தையின் மூலமாய் தேவன் நம்மை தைரியப்படுத்துகிறார். பயப்படாதே தேசமே, பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பாழாய் கிடக்கிற எல்லா பகுதிகளையும், மண் மேடுகளையும், நிர்மூலமாய் போன, சத்துரு இடித்து போட்ட, சத்துரு தகர்த்து போட்ட, சத்துரு சுட்டெரித்து போட்ட எல்லாவற்றையும் தேவன் கண்டிருக்கிறார். அன்றைக்கு ஒரு தீர்க்கதரிசி யோவேலை அனுப்பினது போல இன்றைக்கு தேவன் ஒரு வார்த்தையை உங்கள் மத்தியிலே அனுப்புகிறார். இந்த வார்த்தை உங்களை எல்லாம் கட்டி எழுப்ப போகிறது. I don't know what you are going through or what you underwent the last few days, but I know what I underwent and what I am undergoing. But I know the Lord will do great things. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இன்றைக்கு அந்த வார்த்தையை நாம் பற்றி கொள்ளுவோம். இன்றைக்கு தேவன் தருகிற அந்த reasons why we should not fear, reasons why not to fear, அதை தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த வார்த்தை 21ஆம் வசனம் ஒரு சாண்ட்விச் மாதிரி, இந்த பக்கம் இருக்கிற ஸ்லைஸை பார்த்தாலும் பிளெஸ்ஸிங், 21க்கு முன்னாடி இருக்கிற ஸ்லைஸ் எல்லாம் பிளெஸ்ஸிங், அப்புறம் 21க்கு அப்புறம் 22ல் இருக்கிற எல்லாமே பிளெஸ்ஸிங். ரெண்டுக்கும் நடுவில் அழகாக சாண்ட்விச் மாதிரி ஆண்டவர் இந்த 21ஆம் வசனத்தை வைத்திருக்கிறார். அப்படியானால் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்பதை அதற்கு முன்னும் பின்னும் இருக்கிற வசனங்களை நாம் பார்ப்போமையானால் என்னென்ன பெரிய காரியங்களை நம் வாழ்க்கையிலே தேவன் செய்வார் என்பதை
நம்மால் அறிந்து கொள்ள முடியும். we need reasons why not to fear. சும்மா பயப்படாதே சொல்லலாம். ஆனால் ரீசன்ஸ் கொடுக்கும் பொழுது when you give reasons, காரணங்கள், இதனால நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இதனால் இதன் நிமித்தம் நீ திடனாய் நிற்கலாம், இதன் நிமித்தம் நீ கவலைப்பட வேண்டிய அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று தேவன் சொல்லும் பொழுது நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். வாசிக்கலாம். நாம் அதே யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். Yes, the Lord will answer and say unto his people, behold, I will send you corn and wine and oil, and you shall be satisfied therewith. And I will no more make you a reproach among the heathen. யோவேல் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆம், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பதிலளித்து அல்லது மறு உத்தரவு கொடுத்து, நான் உனக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் மிகுதியாய் கொடுப்பேன், அதனால் நீ திருப்தி அடைவாய், என் ஜனங்கள் புறஜாதிகளுக்கு முன்பதாக இனி நிந்தையாய் இருப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்றார். அந்த 19ஆம் வசனம் தான் முதல் reasons why not to fear, because verse 19 says, I will answer you. நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். Hallelujah. It's all about communion, fellowship. தேவனோடு கொண்டிருக்கிற உறவு, தேவனோடு கொண்டிருக்கிற நல்ல ஐக்கியம், அந்யோனி ஐக்கியம், அதுதான் புது உடன்படிக்கையினுடைய பிரமாதமான ஆசீர்வாதங்களில் ஒன்று. பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோனி ஐக்கியம் இல்லையா? ஒரு தடவையும் கூட்டம் முடியும் பொழுதெல்லாம் அந்த ஆசீர்வாதத்தை தான் நாம் சொல்லி ஒவ்வொரு ஊழியரும் அந்த ஆசீர்வாதத்தை தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க. கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. The sweet fellowship and the communion of the Holy Spirit. I am telling you, there is nothing in comparison to the fellowship of the Lord. தேவனோடு கொண்டிருக்கிற அந்த நெருங்கின தொடர்பு இருக்கு பாருங்க, அந்த உறவு இருக்கு பாருங்க, தேவனை தனிப்பட்ட விதத்தில் அறிந்து வைத்திருக்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு பாருங்க, அதை தான் இங்க அவர் ஹைலைட் பண்றாரு. தேசமே பயப்படாதே, ஆண்டவர் உனக்கு செவி கொடுக்க மாட்டார் என்று பயப்படாதே தேசமே. மேபி டுடே Satan would have whispered in your ears saying your prayers are unanswered. Why so long? ஏன் இவ்வளவு காலம் தாமதிக்கிறது? ஏன் இன்னும் மறு உத்தரவு இல்லை? ஏன் இன்னும் எந்த ஆசீர்வாதமும் நடக்கலை? ஏன் இன்னும் எதுவும் உன் வாழ்க்கையில் முன்னேறலை? இவ்வளோ ஜெபிக்கிற, உண்மையா கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்குறாரா? ஜெபத்தை கேட்கிற தேவன் என்று ஒருவர் இருக்கிறாரா? மேபி உன் வாழ்க்கையை நீ செய்கிற ஜெபத்தை கேட்கறதில்ல, மற்றவங்க செய்கிற ஜெபத்தெல்லாம் ஆண்டவர் கேட்கிறார் என்று சொல்லி உன்னை அதைரியப்படுத்தும் அந்த ஆவி இந்த மாலை நேரத்தில் இந்த வார்த்தைக்கு நீ இடம் கொடுக்கும் பொழுது உன்னை விட்டு அகலுகிறது. The word very clearly says, I will answer you. Hallelujah. நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். What are you asking the Lord? What is your petition? What is your supplication? தேவனிடத்தில் நீ வேண்டிக் கொள்வது என்ன? உன் விண்ணப்பம் என்ன? நீ ஆண்டவரிடத்தில் கிடையாய் கிடந்து ஆண்டவரிடத்தில் நீ ஓயாமல் அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற விஷயம் என்ன? அவர் சொல்றார், நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். I will answer you. Jeremiah 33:3, எரேமியா 33:3 நம்ம எல்லாரும் தெரியும். வசனம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன், நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை காண்பிப்பேன்.
ஒருவேளை உன்னுடைய மறு உத்தரவு நீ நினைச்ச மாதிரி வந்தாதான் மறு உத்தரவுன்னு நீ நினைக்கலாம். இல்லை, ஆண்டவர் சொல்றாரு, நீ கற்பனை செய்து பார்க்க முடியாத, யோசித்து கிரகித்து பார்க்க முடியாத ஒரு முடிவை, அப்படிப்பட்ட காரியங்களே, அதுதான் things which you cannot imagine, things which you cannot comprehend, those are the things which I have prepared for you and I will answer you. What a marvelous encouragement இல்லையா? கிறிஸ்தவ வாழ்க்கையிலே யாருமே கூட கடைசி வரைக்கும் எந்த வாழ்க்கையிலையும் கூட நம்மோடு கூட வரப்போகிறது ஆண்டவர் மாத்திரம்தான். அதனால தான் எப்பொழுதுமே இந்த தேவனோடு கூட கொள்ள வேண்டிய தனிப்பட்ட உறவை குறித்து நான் அதிகமாய் முக்கியத்துவம் கொடுக்கிறதுக்குரிய காரணம் அதுதான். தேவனை நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் அறிந்து கொள்ளும் பொழுது இப்படி வாழ்க்கையில யுத்தங்கள், போராட்டங்கள், வியாதிகள், பலகீனங்கள், தாக்குதல்கள், சத்ருவினுடைய அடிகள், நிந்தையான பேச்சுக்கள், அவமானங்கள், லைக் a battle torn, ravaged, war zone மாதிரி இருக்கலாம் இன்னைக்கு. today sometimes our houses appear to be like war zones இல்லையா? வீடே யுத்த களமா இருக்கும், சமாதானமே இருக்காது, ஒரே அடி தடி தொல்லை இல்லையா? ஒரே வீட்டுக்குள்ள இருப்போம், ஆனா ஒரே சண்டை இல்லையா? ஒரே வீட்டுக்குள்ள இருப்போம், ஓயாத சண்டைகள், ஓயாத ஒழுக்கு. மாலை நேரத்தில் கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு மறு உத்தரவு கொடுக்கிறேன். How are you going to overcome such things? எப்படி நீ அதையெல்லாம் மேற்கொள்ள முடியும்? வீட்டை விட்டு போயிடலாமா? போக முடியாது. பிரச்சனையை விட்டு ஓடலாமா? ஓட முடியாது. சிலர் சொல்லுவாங்க, வீட்டில் பிரச்சனைன்னு ஆஃபீஸில் போனால் ஆஃபீஸில் பிரச்சனை, ஆஃபீஸ்லேருந்து வீட்டில் வந்தால் வீட்டுக்கு பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, பிரச்சனை எங்கே பார்த்தாலும் பிரச்சனை, எங்கே போவேன்? தாவீதும் கூட அப்படிதான் சொன்னான் இல்லையா? எங்கே போவேன்? எனக்கு புறாவை போல சிறகுகள் உண்டாய் இருக்குமே, ஆனால் நான் வனாந்திர மார்க்கமாய் போய் எங்கேயாயிலும் தங்கி இளைப்பாரி விட்டு வரலாம். இன்னைக்கு I am telling you, we have something more better and superior than David. தாவீதை விட மேலான ஒரு அனுபவத்தை நமக்கு புது உடன்படிக்கையிலே தேவன் கொடுத்திருக்கிறார். அதுதான் அவரோடு கொள்ளக்கூடியதான நெருங்கின உறவு, அந்யோன்ய ஐக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அப்படின்னா என்னங்க? நீ பேச, அவர் பேச, அவர் பேச, நீ பேச. யோசிச்சு பாருங்க. இரவு நேரங்களில் தூக்கம் வரல, கண்ணை மூடனா ஃபியூச்சரை பற்றின காரியங்கள் மனதில் வந்து பயமுறுத்துகிறது, பண பிரச்சனை பயமுறுத்துகிறது. எப்படி? how am I to tackle communion with the Lord, fellowship with the Lord? நீ அவரோடு பேச, அவர் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பார். அவர் ஒன்று சொல்ல, நீ ஒன்று சொல்ல. sweet communion, like Enoch walked with God. தேவன் ஏனோக்கும் தேவனும் நடந்தது போல, நோவா தேவனோடு சஞ்சரித்தது போல. that is why God says, I will answer you. The first reason not to fear is you have the privilege of fellowshipping with the Lord. தேவனோடு கூட உறவு கொள்ளும் ஒரு அந்யோன்ய ஐக்கியம். அதை எக்காரணத்து கொண்டு நம்ம விட்டுறவே கூடாது. நீங்கள் படுக்கையில் படுத்துக்கொண்டு கண்ணீர் தாரைகள் உங்களுடைய தலையணையை நனைக்க நீங்கள் ஆண்டவரோடு பேசும் பொழுது, அவர் அந்த ராத்திரி அந்த காலத்தின் நேரங்களில் யாருக்கும் தெரியாத நேரத்தில் உன் கண்ணின் கண்ணீரை அவர் துடைப்பார். I am telling you, nothing compares to that fellowship. அவர் உன்னோடு கூட இருப்பார். வசனம் சொல்லுகிறது பாருங்க, மறு உத்தரவு கொடுப்பேன், உனக்கு வேண்டிய தானியத்தை கொடுப்பேன். மானிட்டரி economical prosperity. I am not going to dwell there for long. Corn, wine, oil, தானியம், திராட்சை ரசம், எண்ணெய். தானியம் மனுஷனுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. திராட்சை ரசம் மன மகிழ்ச்சி உண்டாகிறது என்று வேதம் சொல்லுகிறது.
எண்ணெய் மனுஷனுக்கு முகக்கலையை உண்டாக்குகிறது என்று வேதம் சொல்லுகிறது. I don't have time to turn over there, but in one of the Psalms, the psalmist says, corn gives you hope and confidence. Wine rejoices, delights your heart. And oil makes your face shine. Maybe today, because of sickness, because of so many, war and battle in your life, maybe your face has gone dull and dim. But I tell you, there is a special precious oil which God pours upon us. It makes your face to shine with the glory of God. தேவனுடைய மகிமையினால் முகம் நிறையத்தக்கதாக அந்த மகிமை எண்ணெயை தேவன் நமக்கு தருகிறார். எழுத்தின் வண்ணமாக ஒருவேளை இன்றைக்கு தானிய குறைச்சல், திராட்சரச குறைச்சல், எண்ணெய் குறைச்சல் உன் வாழ்க்கையிலே இருக்குமேயானால், பொருளாதார ஆசீர்வாதத்தில் குறைவுள்ளவர்கள் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்களேயானால் நீங்கள் இந்த வார்த்தையை பிடித்து கொள்ளலாம். I can tell you countless testimonies. God is able to reach where you are, however, whichever place you are. It doesn't matter how remote you are. God is able to reach you. I can testify for that. Just imagine Elijah, a man who was so dejected in life. அடி மேல அடி, நான் செத்தால் நலமாக இருக்கும்னு வேலைக்காரனை போகிற வழியில் அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு எங்கே போகிறோன்னு சொல்லாமல் வனாந்திர முகமாய் போய் ஒரு சூறை செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணுகிறான். நான் செத்தால் நலமாக இருக்கும். God reached out to him. What did God send him? He sent him corn. அடை, அப்பம் தேவன் கொடுத்து அனுப்பினார். God can reach you where you are. மேபி நீங்கள் இன்றைக்கி யோசித்து கொண்டிருக்கலாம், மறுபடியும் ஒரு லாக்டவுன், மறுபடியும் ஏதாவது இந்த மாதிரி ஆச்சுன்னா போன வருஷம் மாதிரி திரும்ப நான் என்னுடைய வருமானத்திற்கு என்ன பண்ணுவேன்? I am telling you, fear not. Just grow in the fellowship of the Holy Spirit. My God shall supply all your needs according to His riches and glory. Not once but twice God sent food and water to Elijah. ஒரு தடவை இல்லை, 2 தடவை தேவன் அவனுக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து அவனை பலப்படுத்தினான். சாப்பிட்டு தூங்கினான். Maybe today that's what you need. Sometimes we need to rest. Sometimes we put ourselves through so much of exertion that our bodies begin to crumble. Today maybe God is speaking to you. So fear not, because you have the benefit and the privilege of fellowshipping with the Lord, and fellowshipping with the Lord brings you monetary blessings. I'm telling you, a person who grows in fellowship with the Lord cannot but prosper in this world. தேவனோடு அந்யோனி ஐக்கியத்தில் வளருகிறவன், தேறுகிறவன், நாளுக்கு நாள் முன்னேறுகிறவன். I'm not talking about religion. சட்ட திட்டங்களை கை கொள்றதை பற்றி நான் பேசலை. கிறிஸ்தவ மத சடங்காச்சாரங்களை குறித்து நான் பேசவில்லை. ஃபெலோஷிப், தேவனோடு கொள்ளும் தனிப்பட்ட ஐக்கியம் உடைய ஒரு மனுஷன், அவன் வாழ்க்கையில் பொருளாதார ஆசீர்வாதங்களுக்கு குறைச்சலே இருக்காது. The second reason I want to move on, verse 20, Joel chapter 2 and verse 20. But I will remove far off from you the northern army, and I will drive him into a land barren and desolate, with his face toward the east sea, and his hinder part toward the utmost sea, and his stink shall come up, and his ill savor shall come up, because he has done great things. Ange சொல்லிட்டார் பாருங்க, he has done great things. What great things? He drove the northern army from the borders, from the coasts of Israel. வடதேசத்து சேனையை இஸ்ரவேல் தேசத்தினுடைய எல்லைகளில் இருந்து தேவன் விரட்டி அடித்தார். அதை தீர்க்கதரிசியே சொல்லிடுறார். அதுதான் கர்த்தர் செய்கிற பெரிய காரியம். இன்னைக்கு உன் வாழ்க்கையில் நீ ஆண்டவரோடு கூட அவரை நோக்கி நீ கூப்பிட, அவர் உனக்கு மறு உத்தரவு கொடுக்க, நீ அவரோடு நெருங்கி பழகி அவரோடு சேர்ந்து அவரை அறிந்து கொள்ளும் பொழுது, வேதம் நமக்கு கற்பிக்கிறது, நம்முடைய வாழ்க்கையின் எல்லைகளுக்குள் நுழைகிற
ஆர்மி, வடதேசத்து சேனைகளை தேவன் விரட்டி அடிக்க வல்லவராயிருக்கிறார். நாம் எல்லாரும் ஏதோ ஒரு விதங்களிலே அறிந்தோ அறியாமலோ நம்முடைய வாழ்க்கையிலே பிசாசுக்கு இடம் கொடுத்து விடுறோம். அப்படி கொடுக்கக்கூடாது. ஆனால் நாம் சில நேரங்களிலே நாம் பாவத்தில் விழுகிறபடியினால், ஆண்டவருடைய சொல்லுக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படியாமல் போகிறபடியினால் சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே சத்ரு புகுவதற்கு நாம் இடம் கொடுக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்றார், நீ என்னோடு கூட நெருங்கி பழகும் பொழுது நான் உன் எல்லைக்குள் புகுந்த எல்லாவற்றையும் விரட்டி அடிப்பேன். இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள, உங்க வாழ்க்கைக்குள்ள புகுந்த எல்லா வடதேசத்து சேனை, எல்லா வடதேசத்து சேனையும் தேவன் விரட்டி அடிப்பார். All the northern army. What is your northern army? Why is it called northern army? Because something which comes from above, north and சொல்லும்போது it always points up, மேல். அப்பனா something that overpowers us, தம்மை அப்படியே ஆட்கொள்ளுகிற சில சக்திகள். ஆனால் கர்த்தர் அவற்றை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து விரட்டி அடித்து விலக்கி போடுகிறார். நார்தன் ஆர்மி. பொதுவாக இந்த நார்தன் ஆர்மி என்பது தீர்க்கதரிசிகள் அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு சொற்றொடர். அது எதை காண்பிக்கிறதுன்னு சொன்னா, ஃபேமின், சோர்ட், ட்ராட், பஞ்சம், பட்டயம், இப்படிப்பட்ட காரியங்களுக்கு அது அடையாளமாய் காணப்படுது. இன்றைக்கு உன் வாழ்க்கையில என்ன பஞ்சம் உண்டா இருக்கிறது? நாம நினைக்கிறோம் பஞ்சம் வந்த உடனே ஏதோ ஆண்டவர் பாடம் கற்றுத்தரதான் அதை நம்ம வாழ்க்கையில் அனுமதிச்சிருக்கார். பஞ்சத்தை அனுப்பி தேவன் நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உடனே சில பேர் கெட்ட குமாரனுடைய கதையை நினைப்பார். அவங்க பஞ்ச காலத்துல தானே பிரதர் பாடம் கற்றுக்கொண்டான், உண்மைதான். ஆனால் தேவன் அந்த பஞ்சத்தை அனுப்பவில்லை. அவன் செய்த மிலார், அவன் செய்த தவறு, அவன் செய்த காரியங்களின் நிமித்தம். See, whenever you move out of the will of God, we are soliciting a trouble. We are calling for trouble. எப்பொழுதெல்லாம் தேவனை விட்டு நாம் விலகி போகிறோமோ, சொல்றோம் இல்லையா, சும்மா இருக்கிறத நாமே வழியை கூப்பிட்டுக்கிற மாதிரி அந்த கெட்ட குமாரனுக்கு எல்லாம் தீர்ந்த பொழுது பஞ்சம் உண்டாயிற்று. அந்த பஞ்சத்திலும் கூட அவன் பாடம் கற்கவில்லை என்பதை சில பேர் காண மறுக்கிறாங்க. அவன் பஞ்சத்துல பாடம் கற்றுக்கொள்ளல, பன்றியின் தவிட்டை தின்ன போகும் பொழுதுதான். ஒருவேளை அதுக்கு முன்னாடி ஸ்டெப்லயே அவன் திருந்தி இருக்கலாம். பட் he was so adamant, so arrogant. Sometimes we are the same. So don't ever think that God gives you famine and God gives you sword. No. பட்டயத்தையும் பஞ்சயத்தையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அனுப்பி பாடமெல்லாம் கற்றுத்தர வேண்டிய அவசியம் இல்லை. உண்மை, பஞ்சமோ பட்டயமோ எது வரும்பொழுதும் வாழ்க்கையில எல்லா கெட்டது நல்லதுல இருந்து பாடம் கற்றுக்கொள்ளனா நம்மள மாதிரி முட்டாள் யாரும் இருக்க முடியாது. ஆனால் வருகிற தீமையெல்லாம் ஆண்டவர் அனுப்புகிறார் என்று நாம் சொல்லிவிடவும் முடியாது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ அதை பற்றி இப்பொழுது நாம் கவனிக்க நேரம் இல்லை. ஸோ இந்த மாலை நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிற வடதேசத்து சேனை என்னத்தை கொண்டு வந்திருக்கிறதோ அதை தேவன் விரட்டி அடிப்பார். மூன்றாவதாக, be not afraid, ye beasts of the field, for the pastures of the wilderness do spring, for the tree beareth fruit, the fig tree and the vine do yield their strength. யோவேல் 2:22. அவர் சொல்லுகிறார் பாருங்க, வனாந்தரம் மேய்ச்சல் புல்லுள்ள இடங்களாய் மாறும். வனாந்தரங்களிலே மேய்ச்சல் உண்டாக போகிறது. விருட்சங்கள் எல்லாம் கனி கொடுக்க போகிறது. அத்தி மரம் கனி கொடுக்க போகிறது. திராட்சை செடியும் கூட தன் பலனை
கொடுக்க போகிறது. The third reason why not to fear is because God is going to make you fruitful, productive in life. நம்மை தேவன் கனி தரும் வாழ்க்கை வாழ செய்ய தேவன் வல்லவராயிருக்கிறார். இதுவரைக்கும் ஒருவேளை உன் வனாந்தரம் மாறாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது, இந்த வனாந்தரத்தில் என்ன உண்டாகிறது பாருங்க. Pastures of the wilderness will spring. வனாந்தரத்தில் உள்ள மேய்ச்சல் எல்லாம் புல்லு முளைக்கிறதுன்னு சொல்றார். யோசிச்சு பாருங்க. அப்ப என்ன கிரீனா இருந்திருக்கும், என்ன பசுமையா இருந்திருக்கும். உன் மரம் எல்லாம், உன்னுடைய விருட்சங்கள் எல்லாம் கனி தர போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். The fig tree and the vine will give its strength. So which means God will make us productive. நம்மை தேவன் வரத்துள்ள ஜனங்களாக, பலனுள்ள ஜனங்களாக. ஒருவேளை வாழ்க்கையில் ஃபெயிலியர் மேலே ஃபெயிலியர், தோல்வியின் மேல் தோல்வி, வீழ்தலின் மேல் வீழ்தல் என்று நீ கண்டிருக்கலாம். இந்த மாலையிலே கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தையின் மூலமாய் சொல்லுகிறார், நீ என்னோடு நெருங்கி பழகி என்னோடு அன்னோனி ஐக்கியத்திலே நீ உறுதிப்படும் பொழுது நான் உன் வாழ்க்கையை மிகுந்த கனிதரும் விருட்சங்களாக நான் மாற்றுவேன். Everything will be productive. That is the sole reason for God creating us. See, that is what God promised us in Genesis chapter 1 and verse 28. ஆதியாகமம் 1 அதிகாரம் 28 வசனத்திலே தேவன் நமக்கு வாக்கு பண்ணினது அதுதான். அங்கே வேதம் சொல்லுகிறது, நீ பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை ஆண்டு, be fruitful, multiply, replenish, subdue and have dominion. That is called blessing. அப்போ முதல்ல அந்த பிளெஸ்ஸிங்கில் இருக்கிற முதல் அம்சம் என்னன்னா, be fruitful. You and I are called to be fruitful people on this earth, not barren. மலடாய் அல்ல, கனி தராதவர்களாய் அல்ல, ரிசல்ட் இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல, ரிசல்ட் இல்லாத ஜெபம் அல்ல, ரிசல்ட் இல்லாத தேவ பக்தி அல்ல. So today, take hold on God's blessings. What is blessing today? Why people aren't blessed? ஏன் அநேக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு வழி இல்லாமல் போகிறது என்றால், ஆசீர்வாதம் என்றால் என்ன என்ற ஒரு அறிவு இல்லாமல் போய்விட்டது. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு கேட்குறாங்க, ஜெபிக்கிறாங்கன்னா ஆசீர்வாதம்னா என்னன்னு தெரியாது. ஆசீர்வாதம் என்பது வானத்திலிருந்து ஏதோ ஒரு பொட்டலம் விழுற மாதிரி விழும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் blessing means the spoken favor of God upon your life. தேவன் நம் வாழ்க்கையின் மேல் கூறும், pronounce பண்ணும் தயவு. Whatever God speaks, see, that's why it is said, and God blessed them saying, என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். அப்ப ஆசீர்வாதம்னா என்ன? ஏதோ வானத்திலிருந்து விழுந்துரும் நினைக்கிற விஷயங்கள் அல்ல. ஆண்டவர் வானத்தின் பால கையை அப்படியே மேல இருந்து அனுப்பி ஏதாவது கொடுப்பார்னு இல்லை. ஆசீர்வாதம் என்பது தேவன் உன்னை குறித்து பேசும் அவருடைய திருவார்த்தைகள், நல் வார்த்தைகள். The gospel is a blessing. That's why it's called the gospel of blessing. God is not cursing anyone under the new covenant. புது உடன்படிக்கையின் கீழ் யாரையும் தேவன் சபிக்கிறது அல்ல. கோபாக்கினையின் நாளுக்காய் துன்மார்க்கன் வைக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் அது வரைக்கும் தேவன் இந்த கிருபையின் நாட்களிலே ஒருவரையும் சபிக்கப் போகிறது இல்லை. ஏனென்றால் கிறிஸ்து சாபமானார். இந்த அறிவு இல்லாதபடியினால் தான் இன்றைக்கு அநேகர் ஆசீர்வாதத்திலே வளர முடியாமல் போகிறது. So meditate on that. What is blessing? What is being productive, fruitful?
God spoke saying, be fruitful. That means being successful in life is God's will. வாழ்க்கையிலே வெற்றியின் மேல் வெற்றி காண்பது தேவனுடைய திருசித்தமாய் இருக்கிறது. இதை கேட்டுட்டு நிறைய பேர் யோசிக்கிறாங்க, கிறிஸ்தவ வாழ்க்கைனா பிரச்சனை இருக்கும். எக்ஸாக்ட்லி, கிறிஸ்தவ வாழ்க்கைனா உபத்திரவம் இருக்கும். நீங்கள் என்னன்னா வெற்றியின் மேல் வெற்றி. கரெக்ட், நீ சொல்றது கரெக்ட். அதனால தான் வெற்றியின் மேல் வெற்றி. பின்ன எது மேலே வெற்றி காண போற? புரியுதுங்களா? சில பேருக்கு புரிந்திருக்கும் நினைக்கிறேன். யாரும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லலையே. See, the very idea that you will have victory upon victory means you are going to have battle in life. வெற்றியின் மேல் வெற்றி, ஜெயத்தின் மேல் ஜெயம் காண்பாய் என்று வார்த்தை சொல்லுகிறதை நான் பிரசங்கிக்கிறேன்னா, அப்ப அங்க சொல்லாம கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, வாழ்க்கையில பிரச்சனைகள் வரப்போகுது, யுத்தங்கள் வரப்போகுது. யாரும் இங்க பிரச்சனை இல்லை, கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா அப்படியே பீச்சியா இருக்க போகுதுன்னு யாரும் சொல்லல. That's your wrong understanding. It is imperative, it's implied there. பின்ன எது மேல ஜெயம் கொள்ள போறீங்க? போராட்டம். ஜெயம் எடுக்கணும்னா அங்க ஒரு யுத்தம் இருக்கணும். அப்போ வியாதி என்னும் ஒரு யுத்தம் இருக்க போகுது, சத்ருவின் யுத்தம் இருக்க போகுது. ஆனா கர்த்தர் சொல்ற ஜெயத்தின் மேல் ஜெயம். Let me move on. Verse 23. Be glad then, ye children of Zion, and rejoice in the Lord your God, for he has given you the former rain moderately, and he will cause to come down for you the rain, the former rain and the latter rain in the first month. சியோனே, சியோன் புத்திரரே, களி கூறுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் சேர்த்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா. I am telling you, nothing compares to that. முன்மாரி பின்மாரி என்பது அவங்க காலத்தில், பண்டைய காலத்தில் அவர்கள் விவசாயிகள். அவங்களுக்கு தேசத்தை உழவும், வயலை உழுது விதைத்து பின்பு நீர் பாய்ச்ச இந்த முன்மாரியும் பின்மாரியும் ஏற்ற நேரத்தில் தேவை. இது ரெண்டும் சரியா இருந்ததுன்னா சிறப்பான அறுவடை அவர்களுக்கு வரும். அப்ப இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? உனக்கு முன்மாரியும் பின்மாரியும் நான் சேர்த்து கொடுப்பேன், ஏற்ற கால மழையை நான் அனுப்புவேன், பயப்படாதே. You see how marvelously God gives you endless for us the reasons not to fear. பயப்படாமல் இருப்பதற்கு தேவன் தருகிற காரணங்களை பாருங்கள். அவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீங்களும் நானும் ஒருவேளை நிலத்தை உழுது பண்ணுகிற விவசாயிகளா இல்லாமல் இருக்கலாம். இந்த முன்மாரியும் பின்மாரியும் பரிசுத்த ஆவியானவரை காண்பிக்கிறது. அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய ஊழியத்துல நல்ல அறுவடையை கர்த்தர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. A bumper crop, a very rich harvest, very bountiful harvest. Aren't you glad for that? அதை நினைத்து நீங்க மகிழ்ச்சியா இல்லையா? ஆத்தும அறுவடை நம்ம எல்லாருடைய தலையாய எண்ணம், தலையாய நோக்கம். நீங்கள் எதை செய்தாலும், வேலை செஞ்சாலும், பிஸ்னஸ் செய்துட்டு இருந்தாலும், ஆஃபீஸில் இருந்தாலும், ஸ்கூலில் இருந்தாலும், whatever you are doing, we are all called to be harvesters. அறுக்கிறவர்களாய் இருக்கும்படி தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் வருகிற அறுப்பை என்னால் அறுக்க முடியாது. என் வாழ்க்கையில் இருக்கிற அறுவடையை என்னால் மாத்திரம்தான் அறுக்க முடியும். அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, இனிமேல் உன் வாழ்க்கையில் வரப்போகிற ஆத்தும அறுவடையை நீ பார்க்க போற. நீ யோசிக்கலாம்,
எனக்கு பிரசங்கிக்க தெரியாது, எனக்கு வசனம் தெரியாது, எனக்கு இது தெரியாது, அது தெரியாது. I don't have people skills. I don't know how to relate to people. I don't know how to evangelize. I don't know how to lead a person to Christ. Doesn't matter. That is why it says, I will give you the former and the latter rain, which signifies the Holy Spirit. ஏற்ற கால மழை முன்மாறியும் பின்மாறியும் நான் உனக்கு தருவேன் என்பது பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடு உன் வாழ்க்கையில அவ்வளவு மகத்துவமாய் இருக்க போகிறது. நீ சொல்லுகிற ஒரு வார்த்தை அவருடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறது. நீ ஏறெடுக்க போகிற ஒரு ஜெபம் அவருடைய வியாதிகளை சுகமாக்க போகிறது. நீ இயேசுவின் நாமத்தில் கட்டளையிட அவர்களை பிடித்திருக்கிற பிசாசுகள் அசுத்த ஆவிகள் அலறிக்கொண்டு ஓட போகிறது. உன் வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வரங்கள் வல்லமையா மிகுந்த அக்கினி ஜுவாலையை போல பிரகாசிக்க போகிறது. That is why God says, I am giving you reasons not to worry, not to fear. பயப்படாதே, கலங்காதே என்பதற்கு நான் கொடுக்கும் ஆதாரங்களை, காரணங்களை பார். அதுக்கு அடுத்த வசனம் எப்படிப்பட்ட அறுவடை இருந்ததுன்னு காட்டுது. அதை நம்ம தியானிக்க வேண்டிய நேரம் இல்லை. And the flows shall be full of wheat, and the fats shall overflow with wine and oil. See, whenever God moves tremendously, whenever God moves, whenever the Holy Spirit moves, I'm telling you, there will be plenty, there will be prosperity. மிகுதி பரிசுத்த ஆவியானவர் அசைவாடும் பொழுதெல்லாம். என்ன மிகுதி? பணமா? பணத்தை பற்றி நான் இங்கே பேசல. அறுவடை, ஆத்மா அறுவடை. நான் விசுவாசிக்கிறேன், நாம் அந்த காலத்திற்குள் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக இன்னொரு காரணம் பாருங்க. Verse 25, யோவேல் 2:25. And I will restore to you the years that the locust has eaten, the cankerworm, and the caterpillar, and the palmer worm, my great army which I have sent among you. இதோ வருஷங்களின் பலனை நான் உங்களுக்கு திரும்ப தருவேன். முசுக்கட்டை பூச்சிகள் தின்றதை, வெட்டுக்கிளிகள் தின்றதை, பச்சை புழுக்கள் அரித்து போட்டது. அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று, ஒன்று பின்னாடி ஒன்று, ஒன்று பின்னாடி ஒன்று வந்து 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 உன்னை வாட்டி எடுத்து உன்னை நிர்மூலமாக்கி விட்டுச்சு. கடந்த காலங்களில் எல்லாம் யாராவது அப்படி இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. சில நேரங்களில் நாம் சொல்லுவோம், ஒன்று மாற்றி ஒன்று என் வாழ்க்கையிலே வந்து நேரிட்டு கொண்டே இருக்கிறது. எப்படி நான் மீள்வேன், எப்படி நான் எழும்புவேன்? பாதி காலங்கள் சிக்னஸ்லேயே போயிடுச்சு, பாதி காலங்கள் வறுமையிலேயே போயிடுச்சு, பாதி காலங்கள் சண்டையிலேயே போயிடுச்சு. 90ஆம் சங்கீதத்திலே மோசே ஜெபிக்கிறது போல தான் அநேகருடைய வாழ்க்கையும் கூட இன்றைக்கு இருக்குது. சண்டையிலேயே போகுது, சண்டையிலேயே முடியுது வாழ்க்கை. People should think, believers should think, sit, pause and think. Selah moment, Selah moment. May the Holy Spirit speak to you. கர்த்தர் சொல்றாரு, அப்படி பறிபோன வருஷங்கள், நஷ்டப்பட்டு போன இழப்பை சந்தித்த அப்படிப்பட்ட வருஷங்களின் பலனை எல்லாம் நான் உனக்கு திரும்ப தருவேன். ஒருவேளை நீ சொல்லலாம், என் சைல்டுஹுட் போச்சு, என்னுடைய வாலிப பிராயத்தை இழந்தேன், என் சிறு பிராயத்தை இழந்தேன், எல்லாவற்றையும் இழந்தேன். I don't know what you have lost, but God says, I will restore to you the years. அந்த வருஷம்லாம் திரும்ப வரும்னு நான் சொல்லலை. கடந்து போன வருஷங்கள் கடந்து போனது. ஆனால் வருஷங்களை திரும்ப தருவேன் ஆண்டவர் சொல்லலை, வருஷங்களின் பலனை திரும்ப தருவேன். Hold on to it, hold on to it. May the Lord bless you. And the last one, and ye shall eat in plenty and be satisfied, and praise the name of the Lord your God that has dealt wondrously with you.
and my people shall never be ashamed. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. இத்தனை காரணமும் சொல்லிட்ட பிற்பாடு நீங்களே யோசிச்சு பாருங்க, பயம் இனி இருக்க முடியுமா? நீங்களா இடம் கொடுத்தாதான் இருக்கும் வரும். நான் பயம் வராதுன்னு சொல்லலை. பயம் வரும்போது என்ன வித பயங்களில் பல விதங்கள் இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் பேசின இந்த யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் 21க்கு முன்னாடியும் 21க்கு பின்னாடியும் நாம் தியானித்த இந்த வசனங்களை மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா இவ்வளோலாம் எனக்கு பேசியிருக்கிற நாம் பயப்பட வேண்டிய அவசியம் என்ன? He has given me plenty of reasons not to fear. And why am I scared of life? நீங்களும் நானும் தைரியமாக இருக்கிறப்ப தான் எவனா ஒருத்தன் வருவான் நம்மளை தைரியப்படுத்த. பிசாசு யாரையாவது அனுப்புவான், சொந்த வீட்டாரை அனுப்புவான், உடன்பிறப்புகளை அனுப்புவான், கணவனுக்கு எதிராய் மனைவியை அனுப்புவான், மனைவிக்கு எதிராய் கணவனை அனுப்புவான், பிள்ளைகள் பெற்றோருக்கும் பெற்றோர் பிள்ளைகளுக்கும் எதிராக. What are you going to do at that time? You are going to be persecuted for God's word's sake. Matthew 13. மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலே வசனம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தை நிமித்தம் உபத்திரவம் எழும்பும்பொழுது அநேகர் நிற்பதில்லை. அருமையான மெசேஜ், ரொம்ப சூப்பராக பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு கை தட்டிட்டு போயிடுவாங்க. ஆனால் பயம் அவர்களை அலைக்கழிக்கும் போது அந்த மெசேஜை அவங்க திரும்ப ரீவைண்ட் பண்ணுறது இல்லை, மனசில் அதை திரும்ப அதை மனசில் ஓட விடுறது இல்லை. பிசாஸ் என்ன சொல்கிறான்னா அதையே யார் மூலமாக வருதோ அவங்க சொன்ன வார்த்தையை இந்த மாலை நேரத்தில் நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். யார் என்னன்னா சொல்லிட்டு போட்டோம், அவங்க சொல்கிறப்பெல்லாம் இந்த யோவேல் 2ஆம் அதிகாரத்தை திருப்பி வச்சுக்குங்க, உங்களுக்கு நேராக கையை வச்சுக்குங்க, உங்களுக்கு நீங்களே பிரசங்கம் பண்ணுங்க. Preach to yourself. Say, fear not, O land, fear not. Why? Because I am going to eat in plenty and be satisfied. Oh, I wish I had the time. வாழ்க்கை நீ முடிக்கும் போது எப்படி முடிக்க போறீங்க தெரியுமா? நீங்களும் நானும் முடிக்கும் போது not with regrets but with satisfaction. திருப்திகரமாய். ஹல்லேலூயா. திருப்திகரமான ஒரு வாழ்க்கை. ஏன்னா அருமையா பவுலடிகள் சொல்றார், I finished my course. Not many people can say that. Most people discontinue their course. But Paul says, I finished my course. What a satisfying life. Let us aim for that. திருப்தியாய் சாப்பிட்டு அப்படின்னு சொல்லும்போது சாப்பிட்றதுன்றது எழுத்தின் வண்ணமாக உட்கொள்ளுகிற ஆகாரத்தை மாத்திரம் இல்லைங்க. சாப்பிட்றதுன்றது பண்டைய காலத்தில் அவங்களுக்கு they lived in அவங்களுடைய காரியங்கள் வேறு, நம்முடைய காரியங்கள் வேறு. நமக்கு இதெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தங்கள் காண்பிக்கிறவைகள். சம்பூர்ணமாய் கர்த்தருடைய திருப்தி சாப்பிட்டு திருப்தி அடைய பண்ணுவார். May the Lord bless you. உன்னை அதிசயமாய் நடத்தி வந்த உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பா. இந்த வசனம்லாம் உங்களுக்கு மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கும், நான் அதை ஹைலைட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். 2021 ஏப்ரல் மாதம் இந்த 16ஆம் தேதி வரைக்கும் அதிசயமாய் நடத்தி வந்தார்னு அநேகர் சாட்சி சொல்ல முடியும். நான் மறுபடியும் இந்த வார்த்தையின் அதிகாரத்தை சொல்லுகிறேன். மறுபடியும் உங்களையும் என்னையும் அதிசயமாய் தேவன் நடத்துவார். நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. We will never be put to shame. His people will never be disappointed in life. Why? Because it all began with verse 19. It says, I will answer.
நான் மறு உத்தரவு கொடுப்பேன். இதெல்லாம் எங்க ஆரம்பிச்சதுன்னா அந்த 19ஆம் வசனத்தில், நான் அவரை நோக்கி கூப்பிடுவேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுப்பார். நான் பேசுவேன், அவர் பேசுவார். அவர் பேசுவார், நான் பேசுவேன். இத்தனை காரணங்கள். ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் உங்களை காத்துக்கொள்வார். உங்களை அதிசயமாய் நடத்த போகிறார். யோசிக்கலாம், சில பேருக்கு அதிசயங்கள் எல்லாம் விசுவாசமே கிடையாது, அற்புத அடையாளங்கள் எல்லாம் விசுவாசமே கிடையாது. அதனால தான் உங்களுக்கு நடக்கிறது இல்லை. What you believe for is what you get. If you don't believe for it, you will not get it. Believe in the supernatural. இயற்கைக்கு மேற்பட்ட விதத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை அவர் நடத்தினவர். செங்கடலின் வழியாய் நடத்தினது. வனாந்திரத்திலே ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, 40 ஆண்டு காலம் மன்னாவினால் அவர்களை போஷித்தார். அதிசயமான நடத்துது. பகலிலே அவர்களுக்கு நிழல் கொடுக்க மேக ஸ்தம்பம். ஜஸ்ட் இமேஜின். மரஞ்செடி, பஸ் ஸ்டாப்பு, நிழல் கொடை, அம்பரல்லா, இதெல்லாம் அவங்களுக்கு வனாந்திரத்தில் கிடையாது. வனாந்திரத்தில் எப்படி நடந்தாங்க 40 ஆண்டுகள்? மேக ஸ்தம்பம். இரவிலே குளிரில் இருந்து தப்புவிப்பதற்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையத்திலே வெளிச்சத்தை கொடுப்பதற்கும் அக்கினி ஸ்தம்பம். He gave them warmth and heat and light in the wilderness in the night. Supernatural way. Supernaturally he dealt with his people whenever they went thirsty. தண்ணி இல்லை, மோசே அற்புதமாய் நடத்தினார். மாறாவை கசந்ததை மதுரமாய் மாற்றினார். அதிசயமான நடத்துதல். ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். உட்கார்ந்துக்கிட்டு நாம் இன்னைக்கெல்லாம் என்னத்தையோ மென்னுட்டு இருக்கிறோம். இதையெல்லாம் யோசிச்சு பாருங்க. மேஜையிலே உட்கார்ந்து வீட்டோடு உட்கார்ந்து சாப்பிடும்போது இதை பற்றி பேசுங்க. சாப்பிட்ற நேரத்தில் கூட பேசணும்னு நீங்கள் கேட்கலாம். நான் பைபிள் எடுத்து வச்சுட்டே இங்கே வா, நான் சொல்கிறத கேளுன்னு அப்படி பேசுனீங்கன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. பிரிங் இட் இன்டு யுவர் கான்வர்சேஷன். உங்கள் உரையாடலின் நடுவிலே கொண்டு வாங்க. தாயும் தகப்பனும் தான் அதை செய்யணும். கணவனும் மனைவியும் அதை செய்யணும். Bring it into your conversation. ஏன் இன்னைக்கு நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்குது? ஏன் டிஸ்கரேஜ்மெண்ட் இருக்குது? ஏன் ஓயாத சண்டை? Because God is not in the center of your life. வாழ்க்கையின் நம்ம நடு மையத்தில் கர்த்தரை வைக்கல. நம்ம பேச்சு அவரை சுற்றி இருக்கட்டும். நம்மளை அதிசயமாய் நடத்தினார், இனிமேலும் அதிசயமாய் நம்மை நடத்துவார்னு பேசுங்க. நான் சொல்லலை, வசனம்தான் சொல்லுது. நீ உன் பிள்ளைகளுக்கு இவற்றை கற்றுக்கொடு. அவர்கள் சாப்பிடும் பொழுதும், உட்காரும் பொழுதும், படுக்கும் பொழுதும், எழும்பும் பொழுதும், நீ அவர்களோடு கூட பயணம் பண்ணும் பொழுதும் இதை பற்றி பேசு. பைபிளை திறந்து வச்சுக்கிட்டு பிரசங்க தோனியில் பேச யாரும் கேட்க மாட்டாங்க. இதுதான் அநேகர் செய்கிற பிழை. கான்வர்சேஷன் ஸ்டைல், உரையாடல் வழியாய், மென்மையாய், ரொம்ப அழகாய், சிறப்பாய் பேச. அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். உங்களையும் என்னையும் அதிசயமாய் நடத்த போகிறார். நாம் வெட்கப்பட்டு போகவே மாட்டோங்க. இங்கே யோசிச்சு பாருங்களேன். இஸ்ரவேல் ஜனங்க வெட்கப்பட்டு போனாங்களா? பல தடவை அவங்க நினச்சாங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, எங்களுக்கு கலை இல்லைன்னு. எகிப்தில் இருந்து எங்களை வெளியே கொண்டு வந்தியா மோசே? எவ்வளவு அதிசயமாய் நடத்தினார் தெரியுமா? அந்த பஸ்காவை புசித்தவர்கள் ஒருவனும் பலவீனப்படலை. வஸ்திரம் பழமையாய் போகலை, செருப்பு தேயலை. எத்தனை வருஷம்? 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, not 1 decade, for 4 decades. 40 ஆண்டு காலம் வஸ்திரம் பழமையாகலை, பாதரட்சைகள் தேய்ந்து போகலை, ஒருத்தனுக்கும் வியாதி வரல. இன்னைக்கெல்லாம் நம்ம சொல்லுவோம், வெயிலில் போகாத, ஸ்ட்ரோக் வந்துடும். உண்மைதான். அவங்க சாதாரண வெயிலில் இல்லை,
வனாந்திரத்தின் வெயிலிலே பகல் முழுவதும் பயணித்தாங்க, ஒருத்தருக்கும் ஸ்ட்ரோக் வரல. கடும் பிளிசர்ட்ஸ், பனி பொழிவுகளிலே பிளிஸ்டர்ஸ் வரும், வெடிப்புகள் வரும், பாதங்களிலே, வாயில, ஸ்கின்ல எல்லாம் பிளிஸ்டர்ஸ் வரும் பனியில போகும் பொழுது. ஒருத்தனுக்கும் ஒன்றும் வரல. என்ன இதுக்கு பேரு? அதிசயமாய் நம்மை நடத்துகிறதே. இதை யோசித்துக் கொண்டிருப்பீர்கள், ஆனால் நீங்க வெட்கப்பட்டு போவதே இல்லை. நீங்கள் இதை தியானிப்பீர்களே ஆனால், இதை உங்கள் மனதிலே ஓட விடுவீர்களே ஆனால், பயம் எல்லாம் உங்களை விட்டு நீங்கி போகும். நாம் ஜெபிப்போமா? எங்கள் பரலோக பிதாவே, நீர் என் இருதயத்திலே வைத்த உம்முடைய வார்த்தைகளை உடைய பிள்ளைகளோடு கூட பகிர்ந்து கொண்டேன். நீர் அவர்களோடு கூட பேசி இருக்கிறீர், ஒவ்வொருவரையும் தொட்டு இருக்கிறீர். ஒவ்வொருவரோடும் இந்த வார்த்தை இடைப்பட்டு இருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். உம்மோடு கூட நெருங்கி நடக்க உம்முடைய அதிசயமான நடத்துதலை கண்டு அனுபவிக்க உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். பொருளாதார குறைவுகள், பொருளாதார நெருக்கடி, அப்படி சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு அற்புதங்கள் நடக்கட்டும். இந்த வார்த்தை வியாதியோடு, பலவீனத்தோடு பார்த்து கொண்டிருப்பார்களே, ஆனால் உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமையிலே அந்த வியாதிகள், பலகீனங்களை நான் சபிக்கிறேன். அந்த பலவீனத்தின் ஆவி ஜனங்களுடைய இருதயங்களை விட்டு வெளியே போ என்று கட்டளையிடுகிறேன். உம்முடைய செட்டைகளின் மறைவிலே உடைய பிள்ளைகளை பத்திரமாய் பாதுகாத்து, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொன்னீரே. அந்த 2வது அலை தீவிரமாய் பரவி கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே உடைய பிள்ளைகளுக்கு நீ தஞ்சமாய், பாதுகாப்பாய், அடைக்கலமாய், கோட்டையாய் இருந்து உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள எங்களை தேவன் அதிசயமாய் நடத்தினார் என்று சாட்சி சொல்ல உதவி செய். நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you. God be with you.